தமிழ்நாடு என்பது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஒரு திறந்த வீடுங்க. அது இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, ஏதோ திறந்த வீட்டில் ஏதோ பூந்த மாதிரி, ஏதோ பூந்த மாதிரி, நாய் பூந்த மாதிரி, என்ன ஏதோன்னா சிங்கம் பூந்த மாதிரி, புலி பூந்த மாதிரி, யானை பூந்த மாதிரி, அதே நீ நாய் நினைக்கிற மாதிரி வா எவனாலும் வா வந்து இது பண்ணிட்டு போ. ஆமாம், திண்ணையை கொடுப்பேன், உள்ள வந்து வீட்டையும் நீ வந்து உன் பேர் எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது தனுசு வரல எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. மன்மத ரசம் மஞ்சி மனசு என்ன பாட்டு தருவாப்ல, வாங்க மாட்டோம்ல பெர்ஃபார்மரா அவர் தான் குரு இப்படி அடுத்துக்கோப்ல, அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல, அப்படின்னு ஆடு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பிரதமர் கூப்பிட்டு பாராட்டினார் ஒரு எழுத அந்த வைதிஸ் கொலவரி பாட்டுக்காக. அவர் ஒரு சைலண்டான ஒரு ஆக்டர். நீ வந்து வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பாடத்தை கொடியாம தூங்கிட்டு இருப்பாரு, ஆனால் மண்டைக்குள்ள ஏறிட்டு போய் டக்குனு போயிட்டு போட வீட்டு சம போட்டு துக்காரல, அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான பர்சனாகவும் நடிக்க முடியுது. டவுன் டு எர்த்தா இருக்காரு. இப்போ போயஸ் தோட்டத்தில் இவங்கெல்லாம் ஜெயிச்ச பிறகு தான் வீடு வாங்கின ஆசைப்படுறாங்க. போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கிட்டாரு. நானா போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. ஆகக்கூடாதா, என்னையெல்லாம் ஏன் இது பண்றீங்க, போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கி அங்கே பால் காய்ச்சி உள்ள புகுந்தாப்ல, நீங்க இனிமேதான் வாங்கணும். ஜெயிச்சவங்க சில பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆல்ரெடி வாங்கியிருக்காரு. எல்லாமே அவருக்கு ஒத்து போகுது, எல்லாமே அவருக்கு கூடி வருது, காலங்கள் கூடி வருது. அதனால அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசு கட்சி தொடங்கி அவர் வந்து முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் வாழ்ற மாதிரி இருக்கும். தனுசு முதலமைச்சர், அதில் வந்து யார் அமைச்சர் தெரியல.